ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயம் ஸ்டோரிஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நடக்கிற நியூஸை பற்றி அண்ட் ரீசெண்டாக இப்போ வயநாட்டில் நடக்கிற லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி அண்ட் அது இல்லாமல் ஹிஸ்ட்ரியை பற்றி போடுற ஒரு யூடியூப் சேனல். லைக் நம்ம எம்ஜிஆர் மாதிரி அவங்களும் ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து போடுற ஒரு யூடியூப் சேனல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த பண்ணுற ஒரு பேர். பட் அவங்க யூடியூப் சேனல் பேர் எனக்கு தெரியும், மாயம் ஸ்டுடியோஸ். ஓகேவா? ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட 1.7 மில்லியனோ சம்திங் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சேனல். பட் ஆனால் இப்போ போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேனலே இல்லை. என்னடி இது மாதிரி தான் யூடியூப்பில் காமிக்குது. அப்படி என்ன தான் ப்ரோ ஆச்சு அந்த சேனலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலை வந்து யாரோ ஆக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த யூடியூப் சேனலை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனல் காமிக்கவே இல்லை. நான் வீடியோ எடுக்க மாதிரி செக் பண்ணால் கிடையாது, சேனல் இல்லவே இல்லை. இது வந்து மாயம் ஸ்டோரிஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ் கிரியேட்டர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸ் வந்து ஆக்ட் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட டான்ஜர் விளாக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சேனலில் கூட ஒரு தடவை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் கேமிங் சேனல்ஸே நிறைய தடவை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட போன வருஷம் லைனஸ் டெக் ட்ரிப்ஸோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவரோட ஒரு சேனலில் அவர்கிட்ட அவர் சார்ந்த ஒரு 4 சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சேனல்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கடுத்து ஆக்ட் பண்ணதுக்கடுத்து நம்ம எப்படி அதை ரெக்வயர் பண்ணுறது அண்ட் இந்த சேனலில் வந்து ஆக்ட் ஆகாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நாங்கள் அப்போ வீடியோ போடுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தான் ஒரு விஷயம் வருது. அது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சர் போது நான் வந்து இந்த எடிட்டிங் ஆப்ஸை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அடாப் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் ஆப் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ப்ரீமியர் ப்ரோ இருக்குன்னா அது பெரிய பல்கான ஆப். பட் ஆனால் அதுக்கான ஒரு லைக் மாதிரி என்ன விடுவானுங்க. ஸோ அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி ப்ரொமோஷன் பண்ணி இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவானுங்க. அதே மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ஆனால் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அடாப் வந்து அந்த மாதிரி ஆப்பை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புகிற மாதிரியே மெயில் அனுப்புவானுங்க அடாப் சைட்லேருந்து. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்து அடாப் சைட்லேருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ரிப்ளைலாம் தருவோம். ஏன்னா வந்து இங்கே தான் நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம். அது என்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் மெயில் ஐடி இதுவும் ஒன்றா அப்படின்ற மாதிரி செக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கூகுளில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் உங்களுக்கு அடாப்லேருந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து மெயில் வருதுன்னா ஒரு தடவை ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது நல்லது. அண்ட் சில ஹேக்கர்ஸ்லாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அடாப் சைட்லேருந்து உண்மையாலே வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் வச்சு அனுப்புவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சுச்சுவேஷன். பட் ஆனால் சில ஹேக்கர்ஸ் இருக்கானுங்க, டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மாதிரி அடிக்காமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இடக்கா புடக்கா நினச்சி மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து பக்காவாக அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறோம். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடாப் சைட்லேருந்து ஒரு புதுசாக ஆப் சொன்னல, ஸோ அந்த ஆப்போட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணுவான்னா, இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஃப்ரீ. இந்த ஆப் நீ இந்த லைசன்ஸ் கீ போட்டு இந்த பாஸ்வேர்ட் போட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஃபைலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலில் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி நம்மளும் வச்சுப்போம். பட் ஆனால் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைரஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணனே உங்களோட சோலி முடிச்சு. என்ன ப்ரோ சொல்கிற, அதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் போய் அஃபெக்ட் ஆகாது. அது என்ன ஆகுனா உங்களோட வெப் ப்ரௌசர் போகும். ஸோ அந்த வெப் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு ஒரு திங் இருக்குது. அந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு அதை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேக்கரோட சர்வருக்கு தரும். அந்த ஹேக்கர் என்ன பண்ணுவோம், அந்த சர்வர்லேருந்து நம்மளோட குக்கீஸ் எடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிவிடுவோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஸோ அந்த குக்கீஸ்னா என்ன? ஸோ அந்த குக்கீஸ்னான்றதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சிம்பிள், அந்த குக்கீஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு யூடியூப்குள்ளே போகிறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறீங்கன்னா அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை சைன் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாகின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போகும்போது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்கள் அக்கௌண்ட்லேயே போய் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் போய் லாகின் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள்
ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு தடவை பண்ணுவீங்க. பட் ஆனால் இதுவே வந்து யூடியூப் இது இன்ஸ்டாகிராம் இப்படி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட போடா வெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயிடுவீங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை என்டர் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அதுக்கடுத்து உங்களோட பாஸ்வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அந்த சர்வரில் போய் சேவ் ஆகும். செஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்வரில் சேவ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு வெப் ப்ரௌசரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ், கூகுள் அந்த ஒரு வெப் ப்ரௌசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணி அவங்க வந்து அவங்களோட சர்வரில் எடுத்து போய் வச்சுட்டு அவங்க சர்வர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குக்கீஸ் எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஹேக் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மெத்தட், அதாவது மெயில் மூலிமா வந்து நம்மளை ஹேக் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் என்னன்னா அது சிம்பிள், நம்மளே போயிட்டு அவங்க வலையில் வந்து விழுறது. அது என்னன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம் இல்லை படம் டவுன்லோட் பண்ணோம்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சில வெப்சைட் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ண போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து இப்போ வந்து ஹேக்கர் ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணணும்னு நினச்சானா அவன் என்ன பண்ணுவான், அந்த வெப்சைட்டோட ஜாவா ஸ்கிரிப்டை தூக்குவான். ஜாவா ஸ்கிரிப்டை தூக்கணுன்னே அந்த வெப்சைட்டோட HTML-குள்ளே பூந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி விடுவான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் இருக்குது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ஒரு வெப்சைட்டில். ஸோ அந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணி விடுவான். அந்த வைரஸ் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ப்ரௌசருக்குள்ளே வர. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரௌசர்ஸில் பண்ணி வச்சுருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சேஃபான ப்ரௌசர்ஸில் நடக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ஸில் நடக்காமல் நிறைய ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ஸில் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலமா அவன் ஆடுக்குள்ளே போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த டவுன்லோட் பண்ணிட்டு வெளில வர கேப்பில் என்ன பண்ணுவான், அவன் நம்மளோட வெப் ப்ரௌசருக்குள்ளே பூந்து நம்மளோட குக்கீஸ் ஆட்டையை போட்டு அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ப்ரௌசரை ஹேக் பண்ணிவிடுவான். அண்ட் அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை ஹேக் பண்ணிவிடுவான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் திங். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் ப்ரௌசருக்குள்ளே வருவோம். ஸோ உங்களை ஹேக் பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப் ப்ரௌசரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உங்களோட வெப் ப்ரௌசர் ஹேக் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர்லாம் எல்லாமே பார்ப்போம். இப்போ பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண போகிறீங்க. உங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உங்களோட சோஷியல் மீடியா எது பண்ணுறதாலும் உங்களோட வெப் ப்ரௌசர் தான் போய் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் திங் வந்து அவன் வெப் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுவான். ஸோ ஹேக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியாது அந்த ஹேக் ஆனது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குக்கீஸ் மூலமா வந்து ஈஸியாக உங்களோட வெப் ப்ரௌசருக்குள்ளே பூந்து அப்படியே ஹேக் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது அது ஹேக் ஆச்சா. ஏன்னா அந்த குக்கீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து மால்வாஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டிவைரஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவேராக இருந்ததில்லை. அண்ட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பற்றி மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா அவேராக இல்லை. ஸோ அதனால் அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஹோல்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட வெப் ப்ரௌசர்ஸ் வந்து ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதில் வந்து எப்படி ப்ரோ தப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப் ப்ரௌசருக்குள்ளே போயிடுங்க. உங்கள் வெப் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் டைப் பண்ணி டு நாட் அலோ தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ட்ராக் அப்படின்ற மோடி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, குக்கீஸ் ஹிஸ்ட்ரியோ டெலிட்டோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட நீங்கள் எப்போ போயிருக்கீங்க அதோட செஷன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கே வெப்சைட்டில் வந்து குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அலோ அப்படின்னு கேட்கும். அதை வந்து டு நாட் அலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ஸில். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து சில வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் தேவையே படாது, பட் அந்த இடத்துல நம்ம குக்கீஸ் தேவை அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஸோ அதனால் வந்து அதை பண்ணாதீங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கேள்வி வரும், நான் ஆன்டிவைரஸ் வச்சிருக்கேன் ப்ரோ என்னோட சிஸ்டமில், அப்புறம் எப்படி ப்ரோ இந்த வைரஸ்லாம் வந்து என்னோட சிஸ்டமில் அட்டாக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண சொல்ல மாட்டானுங்க. அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் தந்திருப்பானுங்க, லைசன்ஸ் கீ தந்திருப்பானுங்க. ஸோ அது வந்து ஒரு ரேர் ஃபைலில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தருவானுங்க. அந்த ரேர் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ்லாம் வெளில வரும். பட் ஆனால் அந்த ஃபைல்குள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டிவைரஸை ஸ்கேன் பண்ணாலும் அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகாது. அண்ட் இது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஃபைலாக வச்சிருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ட் ஃபைலை ஸ்கேன் பண்ணாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு வெப் ப்ரௌசரில் போய் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிவைரஸாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் ஸ்கேன் பண்ண முடியாது இந்த மாதிரி கேசஸில். பட் ஆனால் வந்து அவங்க நார்மல் ஃபைலாக கொடுத்துருந்தா நம்ம ஆன்டிவைரஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் குரோமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை டிடெக்ட் பண்ணி வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர விடாது. பட் ஆனால் இது வந்து ரேர் கேசஸ் தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த மாதிரி ஃபைல்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுவானுங்க. இல்லை ஒரு சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புகிறோம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபைல் அனுப்புவானுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாயம் ஸ்டோரிஸ்க்கு நடந்துகின்றது 100% என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நடந்திருக்கு அதான் நடக்குது அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ அதனால் வந்து நான் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல விரும்பலை. மேபி இது நடந்திருக்க சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து ஹேக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக வந்து
எல்லாருக்கும் நடக்கிற ஆக்ட். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் நிறைய பேருக்கு என் கேள்வி இருக்கும், ப்ரோ இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான சொல்யூஷன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுவேன். அதாவது வந்து விண்டோஸ் ஓஎஸ் வச்சிருப்பேன், பட் ஆனால் விண்டோஸ் ஓஎஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உபுண்டு ஓஎஸ் வச்சிருப்பேன். அதை எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த VMware விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவோ இல்லை யூடியூப் சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி EXE ஃபைலு அந்த ரேர் ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே வந்து வைரஸ் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெளில தள்ளி அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி உபுண்டு ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் சேஃபர் தேன் விண்டோஸ் ஓஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும். வைரஸை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டு ஓஎஸ். ஸோ அதனால் வந்து கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இதை பார்க்குற பீப்புளாக இருக்கட்டும், ஏன்னா இது கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. மேபி பார்க்குற ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி VMware வச்சு முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபுண்டு ஓஎஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உபுண்டு ஓஎஸ் யூஸ். அது இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர். ஸோ பிரேவ் ப்ரௌசரில் இந்த மாதிரி நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் எல்லா ப்ரௌசர்லையும் ஆட்டையை போடலாம். அப்புறம் என்ன? பட் ஆனால் சில வெப்சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் க்ரோம் போகிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா போக விடாது, நம்மளை பிளாக் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்காது அந்த மாதிரி வெப்சைட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பாடம் டவுன்லோட் பண்ணுறேன்னா ஒரு பாப்புலர் ஒரு இதில் போய் நான் டவுன்லோட் பண்ணுவேன்ல க்ரோமில். பட் ஆனால் வந்து நீங்கள் பிரேவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ண முடியாது, அது காமிக்காது அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் வெப்சைட்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு ஆட் பிளாக். நீங்கள் ஸ்பாட்டிஃபை பாட்டு கேட்குறீங்கன்னா அது ஆட் பிளாக் பண்ணிவிடும். அந்த யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அங்கே பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து பிரேவ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். பிரேவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பிளாக்கும் பண்ணிவிடும். அண்ட் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் வெப்சைட்ஸில் வந்து போக விடாது அண்ட் காமிக்காது. ஸோ அதனால் வந்து என்னோட சஜஷன் இது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஆட் பண்ணுறாங்க அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிகாஷனாக இருக்குது அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை பார்த்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஹேக்கிங்கில் வந்து எப்படி ப்ரிகாஷனாக இருக்குது அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதை பார்க்குற கிரியேட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படியே இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டு போயிடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பார்க்குற கிரியேட்டர்ஸ் ஆனால் இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விட்டுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு சந்திப்பு பண்ணல பாய். நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாயம் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றிட்டாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க சேனலில் எப்படி ஹேக் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சேனலில் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் பார்க்கல, இப்போ ஷூட்டில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் என்றைக்கு எடுக்கிறேன்னா August 12 மண்டே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்துடும். இது ஏன் லேட் ஆச்சுன்னா இதோட ரிசர்ச் ஒர்க் அப்படி இருந்துச்சு. அண்ட் அது இல்லாமல் வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில இஷ்யூஸால். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தப்பாக எடுக்காதீங்க.